நீரிழிவு நோய் தடுப்பு தினம் உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பெரிய நகரங்களில் அதிக அளவு காணப்பட்ட நீரிழிவு நோய் தற்போது கிராம பகுதிகளிலும் பரவ தொடங்கியுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் வரும் 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் 10 கோடி பேர் இந்த நோயால் பாதிக்கப்படுவார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியிருக்கிறது. வயல்வெளிகளில் உடல் உழைப்புடன் கேழ்வரகு, கூழ், சோளம் உள்ளிட்ட ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொண்டதால் நீரிழிவு நோய் நம் முன்னோர்களை பாதித்ததில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் துரித உணவுகளை சாப்பிடுதல், உடல் பயிற்சி செய்யாமல் இருத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலவிதமான நோய்களுக்கு மக்கள் இலக்காகி வருகின்றனர். திருச்சி, சென்னை போன்ற நகரத்தில் தான் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு பிரபலமாக ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா, இப்போ கிராம பகுதியான பெரம்பலூர் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டத்திலேயும் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு 5 வயசு பையனுக்கு சுகர் வருது, பிபி அதிகமாயிருது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இங்கே நகரப்புறத்திலிருந்து கிராம பகுதியும் அழிச்சுக்கிட்டு இருக்குது. நீரிழிவு நோயின் தலைநகரம் என்று இந்தியா அழைக்கப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக நீரிழிவு நோயால் பெரியவர்கள் மட்டுமின்றி இளைஞர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நோய் வருவதற்கு பல முக்கிய காரணிகளை முன்வைக்கிறார்கள் மருத்துவர்கள். சர்க்கரை நோய் ஏன் வருது, ஏன் இந்தியர்களை அதிகமாக தாக்குது? ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் சொல்லுவோம். அவங்க ஜெனட்டிக்கலாகவே சர்க்கரை நோய் வரக்கூடிய தன்மை இருக்கு ஒன்று. அடுத்தது அதிகப்படியான அரிசி சாப்பாடை உட்கொள்றது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், சரியான தொடர்ந்து தினதோறும் உடற்பயிற்சி இல்லாத ஒரு முக்கிய காரணம், ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், மனது குழப்பங்கள், இதெல்லாம் கூட இப்போ சர்க்கரை நோய் நம்ம இந்தியர்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான காரணம். ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உண்டு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்தாலே இந்த நீரிழிவு நோயில் இருந்து தப்பித்து விடலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.